ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காவிரி நீரில் தமிழகத்திற்கான பங்கை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தகவல். சிமெண்ட் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. இலங்கைக்கு கடத்த முயன்ற 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் சென்னையில் பறிமுதல், 2 பேர் கைது. கூடுதல் பாடத்திட்டத்தை நீக்க வலியுறுத்தி விழுப்புரம் அருகே பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல். நாகர்கோவிலில் பராமரிப்பு பணிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட தொடர்வண்டி தடம் புரண்டதாக தகவல். வேலூர் சிறையில் இருக்கும் வீரபாண்டி ஆறுமுகத்தை சந்தித்தார் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன். சென்னையில் 10 இடங்களில் நெகிழிகளை தூளாக்கும் நடுவங்கள், சாலைகள் அமைப்பதற்காக நடவடிக்கை. பதாகைகள் வைக்க அனுமதி பெறும் ஆணையை நீக்க கோரி வேலூரில் பதாகை தொழிலாளர்கள் ஊர்வலம். புதுச்சேரி அரசின் மதிப்பு கூட்டு வரியை கண்டித்து காரைக்காலில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். ஜமைக்காவின் புகழ்பெற்ற தடகள வீரர் உசைன் போல்ட்டின் மெழுகுச் சிலை லண்டனில் திறப்பு. ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.